தமிழ் சினிமாவில கொச்ச வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் வருவது இது முதல் முறை கிடையாது. ஆனா எங்கோ யாரோ பார்க்காத ஒரு படத்துல யாரோ சொன்ன வார்த்தைக்கும் தமிழகம் மட்டும் இல்லாம பேன் இந்தியா அண்ணாந்து நோக்கக்கூடிய விஜய் அவர்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் எல்லாருமே குழந்தைகள், 10 பருவத்தில் இருக்கிறவங்க, அண்டர் 18 தான் அவங்களுக்கு மேக்சிமம் ஃபேன் பேஸே இருக்குது. அடல்ட்ஸை விட அதிகமா இளைஞர்கள் அவங்கெல்லாம் நம்ம தளபதி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நாளைக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை சாதாரணமா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. நடிகர் சித்தார்த்த அவமதிச்சாங்கன்னா நடிகர் சித்தார்த்த தான் அந்த கட்சி தானேங்க அவரு. அவர்தான் மோடிக்கு எதிரான காங்கிரஸுக்கு ஆதரவான மனிதர் தானே. இதுக்கு நான் வெக்கப்படுறேங்க. தமிழக திரைத்துறை இன்றைக்கு சில விநியோக வாயில்களையும் சில வியாபார நிமித்தங்களையும் சந்திச்சு இருக்கிறதுனால யாருமே ஐயோ நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம யாரையும் பகைச்சிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு சும்மா இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு கட்டத்துல மிகப்பெரிய அளவுல தமிழ் காவிரி அப்படின்னு குரல் கொடுத்த சத்யராஜ் போன்றவர்கள் கூட இப்போ அவர் குரலை கொடுக்க வேணாம், அவர் நேரடியா ஒரு போன் எடுத்து பேசினாலே இந்த ஆட்சியில அவருக்கு எல்லாம் அவங்களோட சித்தாந்த ரீதியான ஆட்சி தான் நடக்குது. ஈஸியா செய்யலாமே. ஆனா ஏன் செய்யல, ஏன் சும்மா இருக்காங்க அப்படிங்கறதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சும் தெரியலன்னு தான் சொல்லணும். தெரிஞ்சும் தெரியல. அவையார் சொன்ன மாதிரி நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயர்வான்னு சொல்லி இருக்கிறாங்க அவங்க அப்பவே. இங்க ரிவர்ஸ்ல நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாரும் தயாரா இருந்தாலும் அரசு தயாரா இருக்கணும், என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஒன்னும் கிரைம் கிடையாது, தண்ணி கேட்கறது குற்றம் கிடையாது. அதுவும் கர்நாடகா கிட்ட நமக்கு உரித்தான தண்ணிய திறந்து விடுன்னு சொல்றது குற்றமே கிடையாது, அது நம்முடைய உரிமை. இங்க இருக்கவங்க ஓட்டுக்கு யாராச்சும் காசு கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்கன்னு சொல்றது இல்ல. ஓட்டுக்கு யாராவது காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குங்க, ஆனா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. அத பேச தெரிஞ்ச அரசியல்வாதிகளுக்கு ஒரு தவறான நமக்கு உரிமையே இல்லாத பணத்தை திருட்டுத்தனமா வாங்கிக்குங்கன்னு பேச தெரிஞ்ச அரசியல்வாதிகளுக்கு நம்முடைய உரிமை, நம்முடைய உயிர் ஆதாரம், நம்முடைய உணவு ஆதாரம், நம்முடைய முக்கியமான பிரச்சனையே இதுதான். அங்க 1,00,000 ஏக்கர் காஞ்சு போனா நாளைக்கு நமக்கும் கும்பி காயுங்க. இந்த ஒரு சாதாரண ஒரு உண்மையை கூட சரியா பேச திராணி இல்லாதவர்கள் திருட்டுத்தனமா காசு வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. நமக்கு உரிமையான தண்ணிய வாங்கிக்க குரல் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு எங்க வலிக்குது? இல்லங்க இப்ப இல்ல நடிகர் சித்தார்த்த அவமதிச்சாங்கன்னா நடிகர் சித்தார்த்த தான் அந்த கட்சி தானேங்க அவரு. அவர்தான் மோடிக்கு எதிரான காங்கிரஸுக்கு ஆதரவான மனிதர் தானே. அவர் அங்கேயே அந்த அரசாங்கம் அவரை அப்பவே அம்போன்னு போட்டுருச்சு. இன்னைக்காவது அவருக்கு அது உரைச்சிருக்குமான்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நண்பர், நான் ரொம்ப நல்ல மனிதர். ஆனா அவர் சித்தாந்த ரீதியா அந்த காங்கிரஸ் இங்க இருக்கக்கூடிய திமுகவுக்கு தான் அவர் ரொம்ப ஆதரவு. அவருக்கு அவங்க எல்லாம் ஏதாவது ஆதரவு கொடுத்தாங்களா? இங்க ரெட் ஜாயிண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அவர் அதுக்கு தேங்க்யூ சொல்லி பிரஸ் மீட் எல்லாம் வச்சாரு. பட் அங்க அவர் ஒரு போலீஸ் இருந்தாங்களாங்க. அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம், ஒரு கும்பல் மிரட்டுது அவரை. அவர் தான் தயாரிப்பாளர், அவர் உட்கார்ந்துருக்காரு. இப்படி எனக்கு 2 வருத்தம். அதுல நம்பர் 1, கண்டிப்பா ஒரு போலீஸ் கூட இல்லாம ஒரு கும்பல் ரைட் ராயலா மிரட்டுதுன்னா அது ஸ்டேட் சப்போர்ட் இல்லாம எல்லாம் பண்ண முடியாது. அப்படிலாம் ஒண்ணு, ஒரு போன் பண்ணாலாவது ஒரு போலீஸ் வரணும். இவர் உட்கார்ந்துருக்காருன்னா அது அடுத்தது. இவ்வளவு ட்விட்டர்ல பெருசு பெருசா பேசுறவரு அவர் வீரம் எங்க போச்சு? தன்னுடைய தயாரிப்புங்கும் பொழுது அப்படியே சகல நாடியும் ஒடுங்கி போன்னு சொன்னதும் போயிட்டாரு. அந்த இடத்துல அவர் மட்டும் தமிழர்களுக்காகவும் காவிரிக்காகவும் குரல் கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க சித்தார்த்த கொண்டாடி இருப்பாங்க. இப்ப படத்தை பாருங்கன்னு அவர் கேட்கிறாரு. அந்த படத்தை எல்லாரும் பார்த்திருப்போம், நல்லா இருக்கோ இல்லையோ எல்லாரும் பார்த்திருப்போம். ஏன்னா அது நம்முடைய உணர்வு சார்ந்த ஒரு விஷயமா மாறி இருக்கும். ஆனா அவர் அங்க ஓடி போயிட்டாருங்கிறது தான் எனக்கெல்லாம் நினைவு இருக்கு. அது எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நல்லவர் சரியான இடத்துல தன்னோட வீரத்தை காட்டாம தப்பான இடத்துல வேஸ்ட் பண்றாருன்னு நான் வருத்தப்பட்டேன்.
ஒண்ணு. இன்னொன்னு, சினிமாவில் வந்து மத ரீதியான ஜாதி ரீதியான பிளவுகள் இந்த காலத்துல நிறைய வந்துட்டு இருக்கு. சமீப காலமாக ஊறிக்கொண்டிருக்கும் ஒரு விஷமாக நான் இதை பாக்குறேன். நான் சினிமாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 28 இயர்ஸ் ஆகுது. அப்ப வந்து எப்படின்னாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் இப்ப கேரவேன்ல ஒருத்தர் நவகிரகம் மாதிரி ஒருத்தர் பார்த்துக்காம தனித்தனியா இருக்கணும். அப்பெல்லாம் வந்து மரத்தடியில ஒரு பிரேக்குன்னு சொன்னா மரத்தடியில எல்லாரும் குழுமி, ஹீரோவில இருந்து லைட் ஆபீசர் வரைக்கும், ஏன் அந்த துப்புரவு தொழிலாளர்கள் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம். காலையில 9 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த செட்டுக்குள்ள நுழைவோம். அதே போல என்ன பாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு இப்ப பாருங்க, என்னோட நான் எங்க அண்ணன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொல்லி தான் வந்திருக்கேன். எனக்கு அண்ணன் அவர், என்னுடைய குடும்பம் அவர். எப்படி ஜார்ஜ் என்னுடைய குடும்பமோ அது போல எனக்கு எத்தனையோ அனைத்து மதம், மார்வாடி, ஜெயின் மதத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்டியன், முஸ்லிம் எல்லாரும் சேர்ந்துதான் வேலை செய்வோம். அங்க அந்த கலையும் அந்த தொழிலையும் தான் நாங்க தெய்வமா மதிச்சோம். ஆனா இன்னைக்கு ரொம்ப சாரி டு சே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க வந்து நீங்க என்ன ஆளுங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது எதுக்கு சினிமாவில்? எங்கேயுமே அது எதுக்கு? நீங்க என்ன ஆளுங்கிற, நான் ஒருத்தரை ஜாதி பார்த்து தான் அவரை நான் எனக்கு வந்து அசிஸ்டண்டா சேர்த்துக்குவேன், என்னுடைய குரூப்ல டீம்ல சேர்த்துக்குவேன் அப்படின்னு இத்தனை நாளா நலிவடைந்ததா சொன்ன, ஒடுக்கப்பட்டவர்களா சொன்னவங்க இன்னைக்கு அதே மாதிரி ஜாதிய சிந்தனையை காட்டும்போது ஆச்சரியமா இருக்கு. அவங்கள என்ன ஆளுங்கன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு என்ன ஆளுங்கன்னு சொல்லி அவங்கள மட்டும்தான் சேர்த்துக்குவோம், அவங்கள மட்டும்தான் நாங்க வந்து வச்சு வேலை வாங்குவோம் அப்படின்னு. ஒருத்தரை வந்து முன்ன ஊக்கப்படுத்துவோங்கிறது வேற, ஆனா குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து சினிமாவில் ரொம்ப புதுசு. எனக்கெல்லாம் வந்து அதுக்கு பார்க்கும் பொழுதே கை காலெல்லாம் பதறுது. யாருக்குமே நான் வேலை செஞ்ச வரைக்கும் என் ஜாதியை வந்து யாருமே பேசினதும் இல்லை. அதை தெரிஞ்சுக்க எல்லாருக்கும் தெரியும், தெரியறது தெரியாதது வேற விஷயம். எத்தனையோ பேரோட பின்னணிகள் தெரியும். ஆனா அது ஒரு இஸ்லாமிய நடிகர், எங்களுடைய நடிகர் சங்க தலைவர், அவர் எத்தனையோ படத்துல வந்து இந்துவா நடிக்கிறாரு, இந்து நடிகர்கள் எத்தனையோ படத்துல வந்து இஸ்லாமியரா நடிக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம வந்து தியேட்டர்ல நம்ம படம் பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்க என்ன ஜாதி என்ன மதம் பார்த்து நம்ம படம் பார்க்கறது இல்ல. இண்டஸ்ட்ரி வந்து அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஒரு போக்கு, மேடையில பேசுறாங்க, ஜாதி ரீதியான படங்கள் எடுத்து அதை வந்து முற்போக்குத்துவம்னு சொல்றாங்க. கிடையாது, ஜாதி ரீதியான படங்களை எடுத்து அதை முற்போக்குத்துவம்னு சொல்றதையே நான் மறுக்கிறேன். ஏங்க, ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் என்னவோ தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்ட மாதிரியும் மற்றவங்க எல்லாம் அவங்க மட்டும் யோகியம், மற்றவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ற அந்த போக்கு தப்பு. அது உண்மையா இருந்தா கூட பழச கிளறி இப்ப மறுபடி வன்மத்தை ஊட்டுவது மிகப்பெரிய தவறு. சரி, தமிழ் சினிமாவில கொச்ச வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் வருவது இது முதல் முறை கிடையாது. ஆனா எங்கோ யாரோ பார்க்காத ஒரு படத்துல யாரோ சொன்ன வார்த்தைக்கும் தமிழகம் மட்டும் இல்லாம பேன் இந்தியா அண்ணாந்து நோக்கக்கூடிய விஜய் அவர்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் கேட்கலாம், எல்லாருக்கும் ஒரே நியாயமா? கிடையாது, எல்லாருக்கும் ஒரே நியாயம்லாம் கிடையாது. யாரோ ஒரு முகம் தெரியாதவங்க என்ன திட்டுறதுக்கும் என்ன நல்லா தெரிஞ்சவங்க வந்து எங்கன பார்த்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுல என்ன பிரச்சனைனா, இன்னொன்னு என்னன்னா, தமிழ் சினிமால கூட உச்ச நட்சத்திரங்கள் கூட ஒரு ஏ சர்டிபிகேட் படத்துல வந்து பேசினாங்கன்னு வைங்களேன், அதை வந்து ஏ சர்டிபிகேட் படம்னு நாம வந்து ஒரு புரிஞ்சுக்கலாம். ஆனா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் எல்லாருமே குழந்தைகள், 10 பருவத்தில் இருக்கிறவங்க, அண்டர் 18 தான் அவங்களுக்கு மேக்சிமம் ஃபேன் பேஸே இருக்குது. அடல்ட்ஸை விட அதிகமா இளைஞர்கள் அவங்கெல்லாம் வந்து நம்ம தளபதி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நாளைக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சாதாரணமா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. இது வந்து அஜித் அவர்களும் வந்து செஞ்சிருக்காரு மங்காதா படத்துல. இப்ப லியோ படத்துல, இந்த லியோ படத்துல இவர் பயன்படுத்தின வார்த்தை இப்ப வந்து படத்துல வராது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் தான் அவரை வந்து இதை சொல்ல வச்சேன்னு.
சாரி, இது வந்து கவன ஈர்ப்புக்காகவும் இருக்க முடியாது. ஏன்னா விஜய் படத்துக்கு வந்து கெட்ட வார்த்தை சொல்லிதான் நம்ம வந்து அட்டென்ஷன் வாங்கணும், ஓப்பனிங் வாங்கணுங்கிற தேவையில்லை. சோ அதுக்கும் தேவையில்லை. இந்த சீன்ல இந்த வார்த்தைய பேசினா மட்டும்தான் அந்த உக்ரம் அந்த சீன்ல வரும்னு சொன்னா அது அந்த இடத்துல இயக்குனரோட தோல்வியா தான் பார்க்கணும்.